இப்போ என்னடானே எப்போ பார்த்தாலும் ஊசியை போடுறேன். அப்போ எப்பாச்சும் ஒரு நாள் போட்டேன். சரி, இங்கே லைவில் யாரையும் காணும், நீங்கள் 2 பேர் தான் இருக்கிறீங்க. அது உங்களுடைய கமெண்ட் வரல. இந்த காயை உளிச்சு வைக்கிற தீனா வந்துருவேன் கொஞ்ச நேரத்தில். என்ன ஆச்சு? நெட்டு காலி ஆயிடுச்சா? நெட்டு காலி ஆகிற அளவுக்கு நான் இன்னைக்கு ஒன்றுமே பண்ணலையே. இன்னும் இன்னும் சிக்கி சிக்கி சிக்கியா? என்ன சிக்கி சிக்கி? அதுக்காக பொமிழிச்சம்பளம் ஒழிச்சு வச்சிருக்கேன். அப்படித்தானே சொல்லுவீங்க? நாங்களும் அப்படித்தான் சொல்லுவோம்ப்பா. அப்படியே சாப்பிடுங்க. அந்த தொல்லியில் இருக்கிற தண்ணி வந்து இது கையில் பட்டு அப்படியே ஒழிச்சோம்னா கசக்கு. அதனால கையை சுத்தமாக பண்ணிட்டு குளிக்கணும். சரிங்க, லைவ்ல யாரும் இல்லை, கட் பண்ணிப்போம். 5 நிமிஷம் இன்னது கட் பண்ணுன்னு சொன்னால் மட்டும் யூடியூப் சேனல் ரெக்கமெண்டேஷன் வேகமாக பண்ணுது, இல்லைன்னா பண்ணாதோ. இந்த உலகத்தில் உண்மையான சொல் கண்ணு முன்னாடி வந்து யாராவது இருக்கீங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி கிடைச்சிருக்கா? புரியலிங்களே, என்ன சொல்கிறீங்க? உண்மையானவங்களா? நம்ம உண்மையானவங்க நினச்சா உண்மையானவங்க, இல்லைன்னா இல்லை. எப்படி சொல்கிறது? நிறைய பேர் இருக்கிறாங்க, உண்மையை சொல்லி உண்மையாக இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஒரு இடத்துல நம்ம வந்து பொய் தான் சொன்னாதான் அது நடக்கும் அப்படின்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசலாம், அது தப்பு இல்லை. அதுக்குன்னு பொய்யாவே பேசக்கூடாது, அதுதான் தப்பு. ஒரு விஷயத்துக்கு நல்லது நடக்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல போய் சொல்லலாம், அது தப்பு கிடையாது அப்படின்னு என்னுடைய கருத்து. யாராவது ஏதாவது சொல்லிடாதீங்க, எனக்கு தெரியாது சாமி, நான் இந்த வம்புக்கு வரல. இந்த உலகத்தில் உண்மையை சொல்லு கண்ணு முன்னாடி வந்து போன தள்ளி யார் நிகழ்வு கேட்டனா? முட்டை கண்ணு முத்து மாறி வீரா. என்ன ப்ரோ இப்படி ஒரு பேர் வச்சிருக்கீங்க? ஓ அப்படியா? என்ன அப்படியா? இந்த காய் வேற உளிச்சிட்டுனே, வாய் வேற சாப்பிடலான்னு தோணுதே. இங்கே வச்சிருவோம், தீனா வந்துட்டும். நீங்கள் இந்த ஊர் ஈரோடு மாவட்டம் பவானிங்க. எந்த ஊருன்னே தெரியாமலே பேசுனீங்களா? ஈரோடு மாவட்டம். நீங்கள் புதுசாக வந்திருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. 3 பேர் தான் இருக்கிறீங்க. சரி, மீண்டும் இன்னொரு நாள் லைவ் போட்டுக்கலாங்களா? பேசுகிறீங்களா? கமெண்ட் வந்தால் நான் பேசுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைவில் இருக்கிறவங்களாம் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் புதுசாக வந்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். மல்லிகா கோபிகாங்கிற ஐடி இது. எங்கடா விஜய் போன தளபதி? ஆளக்கானோம். விக்னேஷிவே ரொம்ப நாள் ஆளக்கானோம். நேற்று வந்து எட்டி ஒரு கமெண்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சுதே, ஆனால் மறுபடியும் ஆளக்கானோம். ஏன் அவ்வளவு அவசரம் கட் பண்ணுறீங்க? யாருமே கமெண்ட் பண்ணலினா பைத்தியகாரி மாரி உட்காந்துட்டு தனப்பால பேசிகிட்டு இருக்கிறனே. இந்த உலகத்தில் உண்மையே சொல்லு, அப்புறம் என்ன கதை மாற்றிருந்து போறேன் என்றான் ராஜி. சரவணன் என்ற பெயரில் உள்ள எளிதாக நிறுவல் மற்றும் ஐயோ, இவர் என்ன தமிழ் டீச்சரா? என்னமே புரியலைங்க, ஒன்றுமே புரியல. ஹாய் சரிங்க, டாட்டா பாய். ஒரு குட்டியாக தான் லைவ் போடுவேன். இதில் வந்து பெருசாக போட முடியாது. 10 நிமிஷம், நேற்று 20 நிமிஷம் போட்டேன். அதில் இருக்கிற 2 பேர் பேட் கமெண்ட் போட்டால் மனசு தாங்காது, உடைந்து விடும். அதனால் இன்னும் 1 நிமிஷம் ஆகிறது, இன்னும் 10 நிமிஷம் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 60 செகண்ட் இருக்கு, 40 செகண்ட் இருக்கு. என்ன போடுறீங்க? பேட் கமெண்ட்டாக போடுறாங்க, முடியல சாமி. நீங்கள் இந்தியாவா? தமிழ்நாடுங்க. ஆமாங்க. மன்னா யார் இங்கே?